ओम ऐ क्लौं ऐ नमो भगवते वाक्तालमस्मिन् मुद्रास्यां हिमायां धारणा शक्तिदेवी ध्यायामि आवाहयामि अस्मिन् मुद्रास्यां हिमायां सिद्धिबुद्धिर्मेतं वल्लभां कालमेतं श्रीमहागणपतिं ध्यायामि लीलाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात् स्वस्वरम् इति अग्निं तोयं निधाय संवरिष्ठीर्या प्रस्ताद् दक्षिणतः पश्चात् गणपति यागमाனது நடைபெற்றது. இங்கு விசேஷமாக 1008 வகையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டு யாகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் பதிலும் தருவாயில் கோபூஜையாக நடைபெற்றது. அது இன்று முதல் நாள் துவக்கத்தில் நடைபெற்றுள்ளதால் மிகவும் அம்பாளின் சக்தியானது இந்த யாகத்தில் இறங்கியுள்ளதாக நாங்கள் அனைவரும் அதிபர்கள் எல்லாம் நம்ம நோக்கி வருவாங்க. ஏன்னா உலக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த உலகம் மிகப்பெரிய அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த 2025 மிகப்பெரிய அழிவுகள் காத்துட்டு இருக்குது. நாம பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஆரம்பிச்சிச்சு. கால்ரா, மலேரியா, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், சிக்கன் குனியா வந்தப்போ எல்லாருக்கும் முட்டி வலி வந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறைய பேர் இறந்தாங்க, வயசானவங்களாம் இறந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் வந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா வைரஸ் வந்துச்சு. அந்த கொரோனா வைரஸ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கொத்தாக இறந்தாங்க, உலகம் முழுக்க இறந்தாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அழிவுகள் அதில் சின்னதாக வெள்ளங்கள் வந்துச்சு, மழை வெள்ளம் அது இதுன்னு ஒன்றா வந்து, அப்புறம் கஜா புயல், வர்தா புயல், பெரிய அளவில் சுனாமி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை சேதங்களும் நிறைய பார்த்துட்டோம். அப்போது மக்களை நிறைய இழந்துட்டோம், பகுதிகளை நிறைய இழந்துட்டோம். இன்னும் இழக்க போகிறது நிறைய இருக்குது. அது இழக்காமல் தடுக்கிறதுக்கு யார் ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறது, ஒரு படி. எல்லாம் உலகம் அழியும்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நான் பேசலாம், இவங்க பேசலாம், பக்கத்தில் பேசலாம், எல்லாரும் சொல்லலாம். அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் நலனுக்காகவும் இயற்கை சீற்றங்களை குறைக்கிறதுக்காகவும் பேரழிவுகளை தடுக்கிறதுக்காகவுமே இந்த 48 நாள் மகா மண்டல வேள்வியை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ உலகத்தில் நிறைய அழிவுகள் வரும்போது இந்த இடத்துல மட்டும் அழிவுகள் குறையும். அப்போ உலக நாடுகள் மொத்தம் நம்மளை திரும்பி பார்க்கும். அப்போ உலக நாட்டில் இருக்கிற அதிபர்கள்லாம் நம்மளை நோக்கி வருவாங்க, நம்ம நாட்டுக்கு வருவாங்க, வந்து என்ன நடக்குது எங்களுக்கும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்து கையில் கொடுத்தா கூட போதும், அந்த நாட்டில் எடுத்து போய் போட்டாங்கன்னா சுபிட்சமாக மாறும். இது மாதிரியான மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறப்போகுது இந்த இடம். நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியா. ஸோ வல்லரசாக மாறத்துக்கும் நிறைய நாட்டோட அதிபர்கள்லாம் தேடி வர்றதுக்கும் அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயமா உருவாக்கி இருக்கிறோம். எல்லாரும் இதுக்கு ஆதரவு அளிச்சு, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை எத்தனை 1000 கோடி வச்சிருந்தாலும் பிரச்சனை, நிம்மதி இல்லை, நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. என்ன காரணம்? போய் கோயிலாக போகிறாங்க, எத்தனையோ மூட்டையாட்டு போய் போடுறாங்க, கோயில்களில் கொட்டுறாங்க, கொட்டி என்ன பிரயோஜனம்? ஸோ மொத்தத்தையும் தீர்வுக்கான ஒரு விஷயத்தை தான் எடுத்திருக்கோம். நீங்கள்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ணலாம், பரவாயில்ல, வந்து கலந்துக்குங்க. முடிஞ்சா ஹோமத்துக்கு ஏதாச்சும் திரவியங்கள் வாங்கித்தாங்க. இங்கே தினமும் அன்னதானம் நடக்குது. ஏதாவது முடிஞ்சா உதவி செய்யுங்க. இல்லைனாலும் அமைதியாக வந்து உக்காந்துட்டு போங்க. நிச்சயமாக இங்கே வந்து உக்காந்துட்டு போகிற அத்தனை பேருக்கும் அகால மரணம் கிடையாது. அகால மரணம்ன்றது இந்த கொரோனா வைரஸில் இருந்தது கூட அகால மரணம் தான். தற்கொலை, விபத்து, திடீர் மரணம், ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கேன்சர், இந்த மாதிரி மரணங்கள் குறைஞ்சா மட்டும்தான் நம்மள பிரச்சனைகள் குறையும். துஷ்ட சக்திகளோட தாக்கம் குறையும். ஸோ அதனால எதுவுமே தெரியாம எத்தத்தினா பித்தந்திரம், எங்க போனா தீர்வு கிடைக்கும்? நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, வீட்டில் பிரச்சனை, வெளில போனா பிரச்சனை, கடன் தொல்லை, வெளில பணம் கொடுத்து ஏமாறுறது, பணம் வாங்கிட்டு மாட்டிக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது. தயவு செய்து எல்லாரும் வந்து பங்கேற்றுங்கன்னு. வர முடியாதவங்க இதை வெளியில சொல்லுங்க. கெட்ட விஷயங்களை நிறைய பரப்புறோம், கெட்டது நிறைய உடனே போய் ரீச் ஆகுது எல்லாருக்கிட்டையும். நிறைய பேர் ஷேர் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நல்ல விஷயம் போய் சேர்றதில்ல. தயவு செஞ்சு உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த உலகத்தை காப்பாற்றணும், இந்த அழிவுகளை குறைக்கணும். எல்லாரும் தோல் கொடுங்க. ஜீவ சமாதி கேட்டிருக்கேன் நான்.
கூடிய சீக்கிரத்துல தினம் சங்கல்பம் தான் எனக்கு இந்த ஹோமத்துல சீக்கிரமா என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி எல்லாருக்காகவும் நான் என் உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க, பங்கெடுத்து எல்லாரையும் வாழ வைப்போம். நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க வந்து கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் 10 குடும்பத்தை காப்பாற்றணும், 10 குழந்தைங்களை படிக்க வைக்கணும். நல்ல எண்ணங்களை நம்ம எடுப்போம், நல்ல ஒரு சபதம் எடுப்போம். போட்டி இருக்கணும், பொறாம இருக்கக்கூடாது. அடிச்சுக்கணும், பிடிச்சுக்கணும், சண்டை போட்டுக்கணும், ஆனா பழி வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயம் உள்ள வந்துச்சுனால அன்னைக்கே துஷ்ட சக்திகள் உள்ள நுழைஞ்சிச்சுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். இந்த பூமி சொர்க்க பூமியா மாறணும். நரகமா இருந்துட்டு இருக்கு. போட்டி பொறாமையை தாண்டி துரோகம், ஏமாற்றம், உண்மையான அன்பு இல்ல, உண்மையான பாசம் இல்ல, எல்லாமே பணம், விசுவாசம் இல்ல. பணம் இருந்தா எல்லாமே கிடைக்கும். அப்பா அம்மா அப்பா புள்ள எல்லாருமே எங்க யாரா இருந்தாலும் சரி, பணம் இருந்தா பாசம் அன்பு எல்லாமே கிடைக்குது. குடும்பத்துக்குள்ளே அப்படின்னா சமுதாயத்தில் எப்படி கிடைக்கும்? பணமே பிரதானம், பணமே முக்கியன்ற மாதிரி இருக்கு. பணம் ஒரு காகிதம். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. எல்லாரும் அன்பா வாழணும், குடும்பத்தோட ஒத்துமையா வாழணும், பிரிவுகள் குறையணும். அதுக்காக தான் இந்த வேள்வி எடுத்திருக்கேன். இந்த 48 நாள் யார் வந்தாலும் வரலனாலும் இந்த வேள்வி நடக்கும். சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. கோபூஜை சமயத்தில் 20 நிமிடங்கள் சூரிய பகவான் மறைந்திருந்து பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய விடிகாலையில் உள்ளது போல் சூரிய பகவான் நமக்கு இந்த நேரத்தை அருளி செய்து மிகவும் விசேஷமாக பலன்களை கொடுத்துள்ளார். இது ஒரு மிக சுப சகுனம் என்று அழைக்கப்படுகிறது.